முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நாள் என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும், நாடி வந்த கோல் என்ன செய்யும், கொடுங்கூர் என்ன செய்யும், குமார சாரிரு தாளம் சிலம்பம் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுவே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த மகா கந்த சஷ்டி 6ஆம் நாள் மிக சிறப்பாக அனைத்து முருகப்பெருமான் ஆலயங்களிலும் சிவபெருமான் ஆலயங்களில் உள்ள முருகப்பெருமான் சந்நிதியிலும் அம்பாள் உள்ள முருகப்பெருமான் ஆலய சந்நிதியிலும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 6ஆம் நாளில் எல்லோருக்கும் நம் முருகப்பெருமானை வேண்டி 108 வலம் வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும், அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது உண்மை. அதே போல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது சிறிது பார்க்க வேண்டும். ஜோதிடத்திலே 6வது நாள் இல்லையா, சஷ்டியில் 6ஆம் நாள், மகா சஷ்டியில் 6வது நாள், ஜாதகத்தில் 6ஆம் இடத்தை சத்ரு ரோக ரணஸ்தானம் என்று கூறுவார்கள். ஏனென்றால் முருகப்பெருமான் சத்ருவை வதம் செய்ய வந்தார், அவர் அழிக்க வரவில்லை. அதாவது அவரை வென்றார், ஆனால் கொல்லவில்லை. அதே போல் நம் ஜாதகத்திலே 6ஆம் இடத்தை சத்ரு ரோக ரணம் என்று கூறுவார்கள். இது என்ன? எதிரி தொல்லை, வம்பு வழக்கு, நோய், கடன் பிரச்சனைகள், சூழ்ச்சிகள், இப்படி பல சோதனைகள் உண்டு. ஆக இந்த 6ஆம் நாளிலே நாம் எல்லோரும் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு ஒவ்வொருக்கும் ஒரு பிரச்சனை. ஒருவருக்கு திருமணம் ஆகவில்லை, ஒருவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை, ஒருவருக்கு கடன் தீரவில்லை, ஒருவருக்கு வீடு இல்லை, ஒருவருக்கு நோய் தொல்லை, ஒருத்தருக்கு புத்திர சந்தான பாக்கியம், இப்படி சில பேருக்கு வம்பு வழக்குகள், தேவையில்லாத உடல் மன உளைச்சல், இப்படி நிறைய உள்ளவர்களுக்கும். அதே மாதிரி மூல நட்சத்திரம், நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் ஏறக்குறைய 12 மணி வரைக்கும் இருக்குது. மூல நட்சத்திரத்தால் திருமண தடை உள்ளவர்களும், ஆயில நட்சத்திரத்தால் திருமண தடை உள்ளவர்களும், விசாக நட்சத்திரம்னா என்ன, அது போல சில தோஷம் உள்ள நட்சத்திரங்கள் இருப்பதனால் எல்லா வல்ல முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு நாளைக்கு முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு நவதானியம், ஏன்னா 9 கிரகம் சேர்ந்து நவதானியம், நவதானியத்தை வாங்கி சிறிது தண்ணீரில் ஊற வைத்து பசுமாட்டுக்கு தருவது கோடி புண்ணியம், சாபதோஷம் நீங்க எதிரி தொல்லை குறையும். அடுத்தபடியாக பானகம். பானகம் என்பால் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வெல்லம், சுக்கு, ஏலக்காய் நல்ல சுத்தமான தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வைத்து அதை எடுத்து முருகப்பெருமான் கொடிமரத்தாண்டை வைத்து முருகா முருகா என்று 108 வலம் வருகின்ற பக்தர்களுக்கு எல்லோருக்கும் கொடுங்கள். அந்த நம் பித்திரு சாபதோஷம், பூர்வ புண்ணிய சாபதோஷம், மறைமுக சூழ்ச்சிகள் எதிர்ப்பு அனைத்தும் நீங்கும். இப்படி செய்வது ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் தரும். வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா என்று முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு செய்யுங்கள். நீங்களும் முருகப்பெருமானை வலம் வாருங்கள். அதோடு மட்டுமல்ல, முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பால் கொடுங்கள். பின்பு எல்லோரும் அவரவர் ஜாதகத்துக்கு அவரவர் நட்சத்திரப்படியும் அவர் ராசிப்படியும் ஒரு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறிக்கவில்லை. மேச ராசி, விருச்சிக ராசிக்காரர்கள் துவரை இருக்கு இல்லையா, அதை சுண்டல் செய்து பக்தர்களுக்கு தானமாக கொடுங்கள். முருகப்பெருமான் ஆலயத்தில் நைவேத்தியம் செய்து அல்லது கொடிமரத்தன் வைத்து. அதே போல் ரிஷப ராசி, துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளம் வச்சியை சுண்டல் செய்து பக்தர்களுக்கு முருகப்பெருமான் கொடிமரத்தாண்டை வைத்து தானம் கொடுங்கள். பின்பு மிதுன ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள் பச்சை பயிறு பாயசம் செய்து அதனை வருகின்ற பக்தர்களுக்கு, முருகப்பெருமான் ஆலயத்து வளவர்கள பக்தர்களுக்கு இது கொடுங்கள். இது செய்தால் சாபங்கள் தீரும். அதே போல் மீன ராசி, தனுசு ராசிக்காரர்கள் வெள்ளக்கடலையை சுண்டல் செய்து பக்தர்களுக்கு தானம் கொடுத்தால் சாபதோஷம் நீங்கும். அதே போல் மகர ராசி, கும்பராசிக்காரர்கள் காராமணி இருக்கு இல்லையா, ஏன்னா எள்ளு தரக்கூடாது, அதனால காராமணி சுண்டல் செய்து கொடுத்தால் சாபதோஷம் நீங்கும். சிம்ம ராசிக்காரர்கள் சர்க்கரை பொங்கலும், அதே போல் கடகராசிக்காரர்கள் மிளகு பொங்கல் அல்லது வெண்பொங்கல் செய்து முருகப்பெருமான் ஆலயத்தில் வைத்து அதனை பக்தர்களுக்கு கொடுத்தால் அனைத்து நவகிரக தோஷங்களும் நீங்கி எதிரி தொலை தீரும், கடன் தொலை தீரும், விரைவில் திருமணம் நடக்கும், புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும். குறிப்பாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயுள நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா தோஷங்களும் நீங்கி எல்லோருக்கும் எல்லா வல்ல முருகப்பெருமானை முருகன், குமரன், குகன் இது மொழி என்று எப்படி நம் அருணகிரிநாத பெருமான் கூறினாரோ அதே போல் எல்லாரும் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு எல்லா வல்ல முருகனை வேண்டிக் கொள்ளுங்கள். உருவாய் அருள்வாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதிராய் விதியாய் வருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.